ஹாய், ஹலோ, வணக்கம், வந்தனம், நமஸ்கார். நான் உங்கள் ரயில் ஸ்நேகன் கோவை சங்கர். என்னோட நேபாள் டூர் வீடியோவில் நம்ம முக்திநாத் வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். போன வீடியோவில் நம்ம ஜாம்சம்லேருந்து முக்திநாத் அடிவாரத்துக்கு வந்து சேர்ற வரைக்கும் உள்ள வீடியோ பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம முக்திநாத் கோவிலுக்கு போயிட்டு திரும்பி பேஸ் வர வரைக்கும் உள்ள வீடியோ பார்க்கலாம். முக்திநாத் பேஸில் எங்கள் டூர் கைடு திரு ராஜ் அவர்கள் எங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்தாரு. திரு ராஜ் பார்த்தீங்கன்னா அவர் ஆக்சுவலாக டெல்லிக்காரரு, நல்லா கொஞ்சம் தமிழ் பேசுவார். கேளுங்க. கோயிலில் கொஞ்சம் க்ரௌடாக இருக்குது. நம்ம 1 மணி போல் நம்ம எல்லாம் இங்கே வந்துடுவோம். பொறுமையாக போனால் கூட இப்போ 9 மணி ஆகுது. இங்கே நேரத்துக்கு 10 மணி ஆகுது. 4 மணி நேரத்தில் முடிச்சு 1 மணிக்கு அங்கே வந்துடலாம். ஈஸியாக வந்துடலாம். அப்படிக்கு ஏற முடியல. அங்கே டோலி இருக்கு. அது க்ரௌட் பொறுத்து தான். எனக்கு தெரிஞ்சது க்ரௌடில் அங்கே கிடைக்குமா கிடைக்காது. அந்த பாதை தெரியும். அந்த பாதை இருக்குல்ல பாருங்க, மேலே நிற்கிறேங்க. அந்த பாதையில் தான் போய் ஆகணும். அந்த பாதையில் வராங்க பாருங்க, ஒரே பாதை தான். பார்த்து முடிச்சுட்டு இங்கேயே வந்துருங்க எல்லா பஸ்ஸுக்கு. ஓகேங்களா? இப்படி ஃபாலோ பண்ணலாம். எங்கள் குரூப்பில் வந்தவங்களில் வயசானவங்க மற்றும் கால் நடக்க முடியாதவங்க டோலி மற்றும் குதிரையில் புக் பண்ணி போயிட்டாங்க. முக்திநாத் பேஸ்லேருந்து கோவிலுக்கு 1/2 ஹவர்லேருந்து ஒரு 45 மினிட்ஸுக்குள்ளே நடந்து போயிடலாம். நாங்கள் எங்கள் கூட வந்தவங்களாம் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். முக்திநாத்தில் பேஸ்லேருந்து கோவிலுக்கு போகிற வழியில் ஏகப்பட்ட ஹோட்டல்ஸ் இருக்குது, லாட்ஜிங்ஸ் இருக்குது. இங்கே நிறைய பேர் தங்கிக்கிறாங்க. தங்கிட்டு கோவிலை நல்லா பார்த்துட்டு ட்ரெக்கிங்லாம் போயிட்டு வராங்க. இங்கே மலையில் நடந்து வந்து இந்த முக்திநாத் கோவிலோட ஸ்டெப்ஸு இருக்கிற இடத்துல ஆர்ச்சுக்கு வந்துட்டோம். இந்த ஆர்ச்சிலேருந்து ஸ்டெப்ஸ் ஆரம்பிக்குது. ஸ்டெப்ஸ் ரொம்ப ஈஸியாக ஏறலாம், அவ்வளோவா ஸ்டீப்பாக இல்லை. இந்த கோயில் வரைக்கும் போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. குதிரையில் வரவங்க படிக்கட்டு பக்கத்தில் ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் குதிரையில் வர முடியும். அதுக்கப்புறம் படி ஏறித்தான் வர முடியும். வர வழியில் பார்த்தீங்கன்னா நேபாளி மக்கள் நிறைய இடங்கள்ல பஜனைகள் பாடி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க.
கோவிலுக்கு வர வழியில இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல மணிகள் தொங்க விட்டுருக்காங்க. இப்போ நாங்க முக்திநாத் கோயிலுக்கு வந்துட்டோம். இந்த முக்திநாத் கோவில் பாத்தீங்கன்னா நேபாள் மற்றும் திபெத்திய கலாச்சாரப்படி அவங்க கட்டிடக்கலையுடைய வடிவத்தில் கட்டியிருக்காங்க. இந்த கோவிலுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 108 நந்தி முகங்கள்லேருந்து காளி கண்டகி நதியுடைய புனித நீர் வந்து அது வழியா வருது. அந்த 108 தீர்த்தத்திலையும் குளிக்கிறது ரொம்ப புண்ணியம்னு சொல்றாங்க. நாங்க முக்திநாத் போயிருந்த சமயத்துல அவ்வளவா சில்னஸ் இல்லை. ஆனா இந்த நந்தி முகங்கள்ல இருந்து வர தண்ணீர் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கு, ஐஸ் மாதிரி இருக்கு. தண்ணி நம்ம மேல படும்போது ரொம்ப சில்லுன்னு இருக்கு, தாங்க முடியல. கோவிலுக்கு முன்பக்கத்துல பாத்தீங்கன்னா 2 சின்ன குளம் மாதிரி ஒண்ணு கட்டி வச்சிருக்காங்க. சரஸ்வதி தீர்த்தம், லட்சுமி தீர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அந்த 108 நந்திமுக தீர்த்தத்துல குளிச்சுட்டு இங்க லட்சுமி தீர்த்தத்திலையும் சரஸ்வதி தீர்த்தத்திலையும் குளிக்கணும். அது ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க நந்திமுக தீர்த்தத்திலையும் சரஸ்வதி தீர்த்தம் லட்சுமி தீர்த்தத்தையும் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திக்கிட்டு நேரா முக்திநாதரை தரிசனம் பண்ண கிளம்பிட்டோம். கோவில பாத்தீங்கன்னா நல்ல கூட்டம் இருந்தது. நாங்க தரிசனத்துக்காக வரிசையில நின்றுட்டோம். இங்க கோவில்ல முக்திநாத் சுவாமியை நல்லா வேண்டி தரிசனம் பண்ணிட்டோம். ரொம்ப திருப்தியா இருந்தது. இங்க கோவிலுக்கு பக்கவாட்டுல இந்த கோவிலுடைய தலவிருஷம் அப்படின்னு சொல்றாங்க, அந்த மரம் இருந்தது. அந்த மரத்துக்கு கீழே பாத்தீங்கன்னா கண்டகி நதியோடைய தண்ணீர் ஓடிட்டு இருந்தது. அந்த மரத்துக்கு எல்லாம் பொட்டு வச்சு ஆரத்தி காமிச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்களும் அந்த மரத்தை வணங்கிட்டு வெளியே வந்துட்டோம். கோவிலுக்கு முன்னாடி எங்க ஜிவி டூர்ஸ் அவங்களுடைய கைடு எல்லாம் வந்து ஒரு போட்டோ எடுத்துட்டோம். இங்க கோவிலுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஜுவாலாமாய் டெம்பிள் அப்படின்னு சொல்லப்படுற சக்தியுடைய கோவில் இருக்கு. இந்த கோவில் பாத்தீங்கன்னா திபெத்திய கலாச்சாரப்படி கட்டியிருக்காங்க. இங்கே பக்கத்துல புத்தருக்கு ஒரு பெரிய சிலை அமைச்சிருக்காங்க. பக்கத்துலயே ஒரு கார்டன் மாதிரி அமைச்சிருக்காங்க, ரொம்ப அழகா இருக்கு. சிலைக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டர் வந்து இறங்குற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சிருக்காங்க. கோவில்ல சிறப்பான தரிசனம் முடிச்சிட்டு கீழே பேஸுக்கு இறங்க ஆரம்பிச்சிட்டோம். நேபாளி மக்கள் பாத்தீங்கன்னா இந்த கோவில்ல பஜனைகள் பாடி, பாட்டுகள் பாடி, டான்ஸ் ஆடி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நான் கோவிலிருந்து வர வழியில இங்குள்ள மக்கள்கிட்ட இருந்து நேபாளி காயின்ஸ், ருத்ராட்சம், சாலிகிராமம் இதெல்லாம் வாங்கிட்டேன்.
வழியில் ஒரு ஹோட்டலில் நேபாளி ஃபுட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஹோட்டலுக்குள்ளே போயிட்டேன். நிஜமாவே இந்த ஹோட்டலில் நேபாளி ஃபுட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு தால், கீரை, சாலடு, பப்படு, ஊறுகாய், அப்புறம் கொஞ்சம் ரைஸ் அப்படின்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. முக்திநாத் பேஸுக்கு வந்து கீழே பார்க் பண்ணியிருந்த எங்க பஸ்ஸில் ஏறிட்டோம். அங்கிருந்து போக்காரா கிளம்பிட்டோம். நேபாள் நாட்டில் இருக்கிற இமயமலையில 3800 மீட்டர் உயரத்துல இருக்கிற இந்த முக்திநாத் கோவில்ல வந்து முக்திநாத் சுவாமியை தரிசனம் பண்ணது நிஜமாவே ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. மனதுக்கு ரொம்ப அமைதியாகவும் இருந்தது. இந்த முக்திநாத் பார்ட் 3 வீடியோ அவ்வளவுதாங்க. என்னோட ரயில் ஸ்நேகன் கோவை சங்கர் யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை பை, see you.